சபாநாயகர் தேர்தலில் பாஜக கூட்டணியில் ஓம் பிர்லாவும் இந்தியா கூட்டணியில் கொடிக்குன்னில் சுரேஷும் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் சபாநாயகர் தேர்தலில் இந்தியா கூட்டணி போட்டியிடுவது குறித்து ஆலோசிக்கவில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கே சுரேஷை வேட்பாளராக களமிறக்குவது பற்றி தங்களிடம் பேசவில்லை என்று திரிணாமுல் எம்பி அபிஷேக் பானர்ஜி கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு ராஜீவ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜீவ், திரிணாமுல் எம்பி அபிஷேக் பானர்ஜி என்ன கூறினார்? விவரங்கள். ராஜா, நாளை சபாநாயகர் தேர்தலானது நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில் தான் துணை சபாநாயகர் பதவி தரவில்லை என பல்வேறு அந்த குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கூறியிருந்த நிலையில இன்று காலை கொடிநில் சுரேஷ் அவர்களை வேட்பாளராக ஸ்பீக்கர் எலெக்ஷனுக்கான அந்த தேர்தல் வேட்பாளர்களாக இந்தியா கூட்டணி சார்பாக நிறுத்தியிருந்தார்கள். வேட்புமனு இன்று காலை அவர் தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில அந்த சபாநாயகர் தேர்தலில் கொடிநில் சுரேஷை வேட்பாளராக நிறுத்துவதற்கு கூட்டணி கட்சிகளுடன் காங்கிரஸ் ஆலோசிக்கவில்லை என திரிணாமுல் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அபிஷேக் பானர்ஜி அந்த கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்தியா கூட்டணிக்குள்ளேயே கூட்டணி கட்சிகளுடைய முரண்பாடான அந்த கருத்துக்கள் போக்கு இதன் மூலம் வெளிப்படுகிறது. குறிப்பாக எந்த ஒரு ஆலோசனை நடத்தாமல் கொடிநில் சுரேஷை அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் அதே போல இது துரதிருஷ்டவசமான நிகழ்வு போன்ற ஒரு கருத்தை அபிஷேக் பானர்ஜி கூறியிருக்கின்றார். ஏற்கனவே பல்வேறு அந்த குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் தொடர்ந்து முன்வைத்திருந்த நிலையில இந்த சபாநாயகர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக ஒருவர் நிறுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர் ஏற்கனவே கட்சியினுடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய கொடிநில் சுரேஷை அவர்கள் தேர்ந்தெடுத்து வேட்புமனு இன்று காலை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த நிலையில கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த ஒரு கருத்தானது, ஒரு உறுப்பினருடைய இந்த கருத்தானது கட்சிக்குள்ளே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருப்பதை காட்டுவதாக கூறப்படுகிறது. நமக்கு தெரியும், இந்தியா கூட்டணி மத்திய அரசுக்கு எதிராக இந்தியா கூட்டணி ஒன்றிணைந்து இணைந்தார்கள். பல்வேறு மாநிலத்தினுடைய மாநில கட்சிகள் கைகோர்த்து மக்களவை தேர்தலில் எதிர்கொண்டிருந்தார்கள். அந்த மக்களவை தேர்தலுடைய அந்த முடிவை பொறுத்தவரை பாஜக எதிராகவும் தொடர்ந்து அதிகப்படியான அந்த இடங்களில் கைப்பற்றி இந்த ஒரு இருக்கக்கூடிய சூழல்ல சபாநாயகர் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக கொடிநில் சுரேஷ் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். நாளை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இதற்கிடையில இந்த நிலையில் கொடிநில் சுரேஷ் அவர்களை நிறுத்தியது தொடர்பாக எந்த ஒரு ஆலோசனையும் தங்களிடம் நடத்தவில்லை என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற கட்சிகளுடைய அந்த நிலைப்பாடு பொறுத்தவரை வெளிப்படையாக யாரும் தற்போது வரை கூறவில்லை. இருப்பினும் இதற்கு முன்னதாக காங்கிரஸ் மற்ற கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கலாம் என்று கூறப்பட்டு வந்திருந்த நிலையில அதற்கு முரண்பாடாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த ஒரு கருத்தை வைத்திருக்கின்றார்கள். மற்ற கட்சியினர் இதுவரை எந்த ஒரு அவர்களுடைய அந்த தனிப்பட்ட அந்த கருத்துக்களை தெரிவிக்கவில்லை. இருப்பினும் இன்று காலை முதலே துணை சபாநாயகர் பதவி இந்திய கூட்டணி சார்பாக அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் போன்ற ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து அதே போல அவர்களுக்கு வழங்கப்படாததை அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்திருந்த நிலையில சபாநாயகர் பதவிக்கு இந்தியா கூட்டணி சார்பாக ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவர் மற்ற கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசிக்காமல் அவர் நிறுத்தப்பட்டிருப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக தற்போது இந்த ஒரு தகவலானது கருத்தாக கூறப்பட்டிருக்கின்றது. ரதம், சபாநாயகர் தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் இந்தியா கூட்டணி முடிவு ஒருதலைபட்சமானது என அபிஷேக் பானர்ஜி கூறியுள்ளதால் சர்ச்சை எழுந்திருக்கிறது. என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ராஜீவ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.